நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கமுங்க. இந்த வீடியோவில் மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த மாதத்தில் வருட கிரகங்களுடைய பேச்சு இருக்குது. குரு பகவானுடைய பேச்சு, ராகு கேதியோட பேச்சு. குரு வந்து ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு மே மாதம் 14ஆம் தேதி போக போறாரு. ராகு கேது வந்து 19ஆம் தேதி போக போறாரு. ராகு கேது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்ல, அது வந்து பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். மீனத்தில் இருந்த ராகு வந்து கும்பராசிக்கும், கன்னிராசியில் இருந்த கேது வந்து சிம்ம ராசிக்கும் பேச்சியாக போறாங்க இந்த மே மாதத்துல. அப்ப சூரியன் வந்து உச்சம் பெற்று மேஷ ராசியில சஞ்சரிக்கிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிக்கு போக போறாரு. கடக ராசியில செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் வந்து மீன ராசியில இருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வந்து மீன ராசியில சஞ்சரிக்கிறாரு. அப்ப நவகிரகங்களுடைய பேச்சு, நவகிரகங்களுடைய மாற்றங்கள் இப்படிதான் இருக்கு இந்த மே மாதத்துல. அப்ப யாருக்கு என்ன சாதகமா இருக்கும், யாருக்கு என்ன பாதகமா இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி காலச்சக்கரத்தின் 4வது ராசி கடகராசி. உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இந்த மாதத்தில் குரு பேச்சு, ராகு கேது பேச்சு இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது வரப்போறாரு. கன்னிராசியில் இருந்துட்டு வந்த கேது சிம்ம ராசிக்கு வரப்போறாரு. குரு பகவான் வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போக போறாரு. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு பேச்சு ஆகிறாரு குரு. அப்ப 6க்கு அதிபதி 12ல் வரும்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சில நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. அதே நேரம் விரயஸ்தானம் அப்படிங்கிறதால விரயங்கள் இருக்கதான் செய்யும். இந்த மாதத்துல யோசித்து செயல்படணும். குரு பகவான் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து விரயஸ்தானமாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு தான் பலன் அதிகம் உண்டு. அப்போ பார்க்கக்கூடிய இடங்களால் பலன் வந்துச்சு அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய இடத்தால் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை பார்க்கக்கூடிய இடம் வந்து சரி செய்திடும். இடம் பூமி வாங்குவது அதெல்லாம் சுப செலவுகளாக, என்ன விரயங்கள் வந்தாலும் அதை சுப விரயங்களாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். ஒரு மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். உற்சாகத்தோடும் நல்ல ஊக்கத்தோடும் எந்த வேலையாக இருந்தாலும் செய்து முடிப்பீங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். இந்த குரு பேச்சு காலகட்டத்தில் இந்த மே மாதத்தின் தொடக்கத்தில் அதிகமான உணர்ச்சி வசப்படுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வைக்க முயற்சி பண்ணணும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வரக்கூடிய மாதம் இந்த மே மாதம். தியானம், யோகா இது எல்லாத்தையும் நீங்க முயற்சி செய்வீங்க அப்படின்னா மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால எந்த காரியமா இருந்தாலும் துணிந்து செய்ய முடியாது. உங்களுக்கு மன போராட்டம், பண போராட்டம் அப்படிங்கிறது வரும். கேது பகவான் 2ல் சஞ்சரிக்கிறார். அப்போ எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இல்லத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியம் தள்ளி போகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். கூடுதல் முயற்சி எடுத்தாலும் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்காது. கட்டிய வீட்டாலும் பிரச்சனை, கொடுத்த கடனாலும் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம் தான் இந்த மே மாதம். மேச ராசியில் புதன் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறாரு. மேசராசிக்கு புதன் வந்து சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்ய உருவாக்குறாரு. அப்போ விரயங்கள் வரும்பொழுது அதை சுப விரயங்களாக மாற்றிக்குங்க. திட்டமிட்டு காரியங்கள் செய்தீங்க அப்படின்னா அதில் பலன் அப்படிங்கிறது உண்டு. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டிலிருந்து உள்நாடு திரும்பக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்த ராகு 8ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. கேது பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரப்போறாரு. ராகு வந்து அஷ்டமத்தில் இருக்கிறதால சற்று கவனத்தோடு செயல்படணும். எதிர்மறை சிந்தனை அப்படிங்கிறது வரலாம். அடுத்தவர்களுக்காக எந்த உதவியும் செய்யாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் நல்லதே செய்தாலும் மற்றவர்களுக்கு வந்து அது கெட்டதாக தான் படும், தீமையாக விளங்கும். உங்கள் மேலே வந்து விரோதத்தை வளர்த்துக்குவாங்க. அப்படிங்கிற போது தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. பல வேலைகள் அப்படிங்கிறது அரைகுறையாகவே இருக்கும். முடிக்கணும்னு நினைப்போம், முடிக்க முடியாமல் பல்வேறு விதமான தடைகள் அப்படிங்கிறது வரலாம். கேது வந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வராரு. யாருக்கும் வாக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். ஒரு விவாதம் அப்படின்னு வரும் பொழுது விளையாட்டாக சொல்லக்கூடிய விஷயம் கூட வினயமாக போய் முடியலாம். அதனால் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். குடும்பத்துக்குள்ள ரகசியங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. மற்றவர்களை நம்பி எந்த ரகசியங்களையும் வெளியில் சொல்ல வேண்டாம். கடகராசிக்காரர்கள்
அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியம் செய்தீங்க அப்படின்னாலோ நிதானமாக பேசாமல் அவசரப்படுவது இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம். மே மாதத்தின் பிற்பகுதியில் குரு பேச்சு இருக்கிறதால செலவுகள் அதிகரிக்கும். செலவுகளுக்கு ஏற்ப வரவும் இருக்கும். உங்களுக்கு வீண் செலவுகளை சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்யுங்க. குடும்பத்தில் தேவையில்லாமல் அடுத்தவர்களுடைய தடையீடு அப்படிங்கிறது இருக்க வேண்டாம். நீங்களும் அடுத்தவர்களுடைய குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறதா நல்லது. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் அவ்வப்போது ஒரு சில சலசலப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் குடும்பஸ்தானத்துக்குள்ள கேது வர்றதால தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். குறிப்பாக சகோதரர்கள் சகோதரி சார்ந்த விஷயங்களில் பண உதவி கடன் வாங்கி கொடுக்கறது எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதால இந்த மே மாதம் முழுவதுமே மந்தமான நிலை குழப்பமான மனநிலை தான் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு பண வருமானம் அப்படிங்கிறது குடும்பத்தோட நிதிநிலை பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திருப்திகரமாக இருக்கும். ராகுவால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஏற்படும். நீண்ட நாளாக கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணம் சேரும். அதே நேரத்தில் வீண் செலவுகளை தவிர்ப்பது மிக மிக அவசியம். எந்த விஷயத்துக்கு செலவு செய்தாலுமே அது பயனுள்ளதா நமக்கு தேவையா அப்படின்னு சிந்தித்து முடிவெடுக்கணும். கடகராசிக்காரர்கள் குரு பயிற்சியால வீண் விரயங்கள் வரலாம். பணத்தை சேமிக்க சுபகாரியங்களுக்காக செலவு செய்யுங்க. கடகராசிக்காரர்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் இந்த நிலை முழுவதுமாக மாறுறது இந்த மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். வேலையில் அவ்வப்போது சின்ன சின்ன நெருக்கடி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். பொறுமையுடன் உங்களுடைய வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் பெரிய லாபம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கோ இல்லை வெளிநாட்டில் சென்று வசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. மே மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு பல விதங்களில் சாதகமாக இருந்தாலும் செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார். அப்போ சில பின்னடைவுகள் தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவு வரலாம். பண விஷயங்களில் கராராக இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது பரிந்துரை செய்து கடன் வாங்கி கொடுக்கறது வேலை வாங்கி கொடுப்பது சொத்து பத்திரங்கள் நகைகளை கொடுப்பது இது எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க. இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. கோபத்தை குறைச்சிக்கிட்டு தன்மையாக பேசினீங்க அப்படின்னா காரியத்தில் வெற்றி உண்டாகும். உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தேவையற்ற அலைச்சலை குறைச்சிக்குங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத யோசித்து செய்யணும். பிரிந்து சென்றவர்கள் எல்லாத்தையும் மீண்டும் சந்திப்பீங்க. இந்த மாதத்தில் மாணவர்கள்லாம் கல்வியில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு கவனத்தோடு படிக்கணும். கடகராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனிக்கிழமையில் வழிபட்டுட்டு வாங்க. சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது குறையும். 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவால் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. தனஸ்தானத்தில் கேது வருவதால் வருமான பற்றாக்குறை அகலும். ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளுங்க. வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது.